இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். 2025ஆம் ஆண்டில் மட்டும் சிறுவர்கள் தொடர்பாக 10,455 முறைப்பாடுகள். 6ஆம் தரத்தில் இணையும் மாணவர்களையும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் கொண்டு வருவதற்கான திட்டம். நாமலுக்கு எதிரான வழக்கு ஜூலை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அருட்தந்தையை தாக்கிய அதிகாரிகள் பிணையில் செல்ல அனுமதி. 11 வயதுடைய சிறுவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிப்பு. செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. 2025ஆம் ஆண்டில் மட்டும் சிறுவர்கள் தொடர்பாக 10,455 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. 8,514 முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டம் தொடர்பானவை என்றும் 1941 முறைப்பாடுகள் அந்த நோக்கத்துடன் நேரடியாக தொடர்புடையவை அல்ல என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றில் பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக 545 முறைப்பாடுகளும் பாரிய பாலியல் துஷ்பிரயோகங்கள் குறித்து 231 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. அத்துடன் 38 பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. கடந்த ஆண்டில் 79 சிறுவயது கற்பங்கள், 3 கருக்கலைப்புகள் மற்றும் 9 சிறுவர் திருமணங்கள் இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சிறுவர்களுக்கு எதிரான சைபர் வன்முறைகள் தொடர்பாக 150 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. குறிப்பாக 20 சிறுவர்கள் உயிர் மாய்ப்புக்கு முயற்சித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிறப்பு சான்றிதழ் இல்லாத சிறுவர்கள் குறித்து 42 முறைப்பாடுகளும் 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கைவிட்டுவிட்டு தாய்மார்கள் வெளிநாடு சென்றமை தொடர்பாக 9 முறைப்பாடுகளும் அதிகார சபைக்கு கிடைத்துள்ளன. இவ்வாறான ஆபத்தான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டே சிறுவர்களை பாதுகாக்கும் நோக்கில் சமூக ஊடக கட்டுப்பாடுகளை கொண்டுவர அரசாங்கம் முன்னுரிமை அளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் 6ஆம் தரத்தில் இணையும் மாணவர்களையும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் கொண்டு வருவதற்கான திட்டம் ஒன்று தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்பதனை வலியுறுத்திய பிரதமர் 2030ஆம் ஆண்டு வரை வருடாந்தம் புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டார். கனவு பாடசாலை ஒன்றை நோக்கிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் அதனை யதார்த்தமாக்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் ஊடாக நட்பண்புகள் மற்றும் பச்சாதாபம் கொண்ட மாணவர் சமுதாயத்தை உருவாக்குவதாக கூறிய பிரதமர், பிள்ளைகள் சுமந்து செல்லும் புத்தக பையின் எடையை குறைப்பதிலிருந்து ஆரம்பிக்கப்படும் இந்த வேலை திட்டம் மன அழுத்தமின்றி கல்வி கற்பதற்கு தேவையான சூழலை உருவாக்க பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணை தொடர்பான முறைப்பாட்டை மீண்டும் ஜூலை மாதம் 30ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று இந்த முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான நாமல் ராஜபக்ச உட்பட 4 சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது முறைகேடாக ஈட்டிய பணத்தை நிறுவனம் ஒன்றை பராமரிப்பதன் ஊடாக பண மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தி 2016ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கத்தோலிக்க அருட்தந்தை ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 6 காவல்துறை அதிகாரிகள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் உந்துருளி அதிரடிப்படையை சேர்ந்த 6 காவல்துறை அதிகாரிகளே இவ்வாறு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா நீதவான் நீதிமன்றில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் இவர்களை செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ருவான்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோனகல பிரதேசத்தில் 11 வயது சிறுவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். கோனகல கனிஷ்ட வித்தியாலயத்தில் தரமேலில் கல்வி பயிலும் தில்பெடிகே ரந்தில் கவிந்து சபசந்த என்ற 11 வயது சிறுவனே தனது வீட்டிற்கு அருகில் இருந்த பாதுகாப்பற்ற கிணற்றில் விழுந்து உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். தாயார் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து மெதகுடு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
உயிரிழந்த சிறுவன் மனநல பாதிப்பு கொண்டவர் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த சிறுவனின் உடல் தற்போது அமித்திரிகல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை ருவான்வெல்ல மெதகொட போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.